ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராமநாம வரானனே. ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமஹ. ஸ்ரீ ராமநவமி உற்சவமானது உலகம் முழுவதும் கொண்டாடப்படக்கூடிய ஒரு நன்னாள். இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் நினைத்து பார்க்கலாம். ராமசரித்திரம் போன்ற ஒரு உயர்வான கருத்துக்களை கொண்ட, அதாவது மனித ஒழுக்கம், ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நிலை, தாய் சொல்லை மதிப்பது, தந்தை சொல்லை மந்திரமாக கருதுவது, சகோதர பாசம், நட்புக்கு எடுத்துக்காட்டு, ஜீவகாருண்யம், சரணாகதி தத்துவம், இது போன்ற பல விஷயங்கள் மனிதர்களை நல்வழிப்படுத்தக்கூடிய விஷயம். இது ராமசரித்திரத்திலே நாம் காணலாம். மற்றும் பரம பொக்கிஷமான கண்ணனுடைய பகவத்கீதை போன்றவைகளெல்லாம் நமக்கு உற்ற துணையாக எப்பொழுதுமே இருக்கின்றபடியினாலே நாம் நாஸ்திக துஷ்டர்களிடமிருந்து இறைவன் நமக்கு இவர்களை வரப்பிரசாதமாக கொடுத்து நம்மை காப்பாற்றியுள்ளான். ராமசரித்திரம் மகிமை அளவிட முடியாதது. நாம சங்கீர்த்தனம் பாடும் ஆரம்பமே ராம 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 என்றுதான் நாம் ஆரம்பிக்கிறோம். ராம நவமி சிலரால் ஒரு குறிப்பிட்ட தேதியிலும் மற்றும் சிலரால் வேறு குறிப்பிட்ட தேதியிலும் உலகமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதாவது சந்திரமானம் சூரியமானம் என்ற இரண்டு பஞ்சாங்கங்களினுடைய குறிப்புகளினுடைய அடிப்படையிலே இவை கொண்டாடப்படுகிறது. பரவாயில்லை, எத்தனை நாள் எத்தனை தடவை வேண்டுமானாலும் ராமனையும் கிருஷ்ணனையும் நாம் கொண்டாடி மகிழலாம். மனதிற்கு இனியான் ராமன் என்று ஆண்டாள் நாச்சியார் ராமனை கொண்டாடுகிறாள். ராமசரித்திரம் படைத்த வால்மீகி நாரதரிடம் கேட்ட முதல் கேள்வி என்ன தெரியுமா? நாம் வாழும் சமகாலத்திலே 16 நற்குணங்கள் நிறைந்த உத்தம புருஷன் இருக்கிறாரா என கேட்கிறார். அதாவது கோனஸ்பின் சாம்பிரதம் லோகே குணவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்யவாக்கியோ திருடவிரதா சாரித்ரேன கோயுக்தா சர்வபூதேஷு கோகிதா வித்வான் தக்க சமத்தா தஸ்யைவ ஏக பிரியதர்சனா ஆத்மவான் ஜிதக்ரோதா ஜுதிமான் கோன் அனசூயகா கஷ்ட விபதி தேவாஷ்ட ஜாதரோஷ சண்முகே. வால்மீகி இந்த கேள்வி கேட்க நாரதர் சொன்னார், இக்ஷவாகு வம்சத் பிரபுவா ராமோ நாம ஜனேஸ்வதா இருக்கிறார். அவர்தான் இக்ஷவாகு குலத்திலே அவதரித்த தசரதனுடைய குமாரன். அங்கே ஸ்ரீராமன் என்ற அந்த விஷயத்தை சொன்னார் நாரதர். இன்னொரு சிறப்பு, எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிருதமஸ்த காஞ்சலிம் பாஷ்பவாரி பரிபூர்ண லோச்சனம் மாருதிம் நமது ராட்சசாந்தகம். அதாவது எங்கெல்லாம் ராமகானம் பாடப்படுகிறதோ, எங்கெல்லாம் ராமகீதம் ஒலிக்கிறதோ, அங்கெல்லாம் அங்கே சிறந்தாழ்த்தி கரம் கூப்பி நமது ஆஞ்சநேய பெருமாள் அப்படியே கண்களிலே நீர் மல்க ராமாயணத்தை கேட்டுக்கொண்டிருப்பார் என்று சொல்வார்கள். ஆகையினாலே ராமாயணம் சொல்லுகிற போது ராமனோடு ஆஞ்சனுடைய அனுகிரகத்தையும் நாம் பெற்று விடுகிறோம் என்பதிலே எந்த விதமான சந்தேகங்கள் கிடையாது. ஆகையினால் தான் ராமாயணத்தை எத்தனை முறை சொன்னாலும் எங்கே சொன்னாலும் புத்தம் புதிய காப்பியமாக இருக்கிறதே உணர முடிகிறது. அடுத்ததாக இந்த ராமாயணம் அங்கே மூல ராமாயணமாக வால்மீகியால் எழுதப்பட்டது. பிற்காலத்திலே பல கவியர்கள் பல தலைப்புகளிலே இந்த ராமாயணத்தை எழுதினார்கள். கம்பநாட்டாழ்வார் தமிழிலே கம்ப ராமாயணம் படைத்தார். துளசிதாசர் வடமொழியிலே துளசி ராமாயணமாக படைத்தார். அங்கே ஆனந்த ராமாயணம் என்று சொல்லக்கூடிய பார்வதிக்கு பரமசிவனார் சொல்லக்கூடிய ராமாயணம். அதில்லாமல் அத்தியாத்ம ராமாயணம் என்று சொல்லக்கூடிய 13ஆம் நூற்றாண்டிலே ஒரு ராமாயணம். இப்படி பல காலகட்டங்களிலே பல காலத்திலே பல தலைப்புகளிலே ராமாயணமானது விரிந்து பறந்து சொல்லப்பட்டது. இப்படியாக இந்த ராமாயணத்தினுடைய பெருமையை பார்த்தோம். இப்போது அந்த ராமாயணத்தில் வரக்கூடிய ராமன் யார் என்று கேட்டால் அதை கம்பநாட்டாழ்வார் மிகவும் அருமையாக சொல்லுகிறார். உலகம் யாவையும் தாமுள வாக்கலும் நிலை வருத்தலும் நீக்கலும் நீங்களா அலையிலா விளையாட்டுடையாரவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. இந்த பிரபஞ்சத்தை விளையாட்டாக சிருஷ்டித்து காப்பாற்றி அழிக்கக்கூடிய சர்வ வல்லமை படைத்த அந்த நாராயணனே இந்த ராமாயணத்திலே ராமனாக அவதாரம் எடுத்தான் என்று கம்பநாட்டாழ்வார் சொல்லுகிறார். இனி அந்த ராமநாம மகிமையை விரிவாக பார்ப்போம். கம்பர் என்ன சொல்லுகிறார் ராமநாம மகிமை பற்றி? நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே,
ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராம எனும் இரண்டே எழுத்தினால். ராமராம எனும் நாமங்களை சொல்லுகின்ற மாத்திரத்திலே நமக்கு பல நன்மைகள் வருகின்றன, செல்வங்கள் சேருகின்றன, திண்மைகள் பாவங்களெல்லாம் அருந்து போகிறது. ஜென்மமும் மரணமும் இன்றி தீருமே, திரும்ப திரும்ப பிறப்பிறப்பினும் அந்த சுழலிலே சிக்கி தவிக்கிறோமே, அப்பேற்பட்ட நிலைமை இல்லாமல் போய்விடும் என்று அந்த ராமநாம மகிமையை ஒரு செய்யுளிலே அருமையாக பாடுகிறார் கம்பநாட்டாழ்வார். அடுத்ததாக தியாக பிரம்மம் என்ன பாடுகிறார்? ராமநாமமு ஜன்ம ரக்ஷக மந்திரம், ராமநாமமு ஜன்ம ரக்ஷக மந்திரம், தாமசமூச்சயக பஜி பவே மனச, ராமநாமமு ஜன்ம ரக்ஷக மந்திரம். புரந்தரதாசர் என்ன சொல்கிறார்? ராம ராம ராமா சீதா ராமா எண்ணீரோ, அமரபதிய திவ்ய நாம ಅಂದು ಓದಕದು ಓ ರಾಮ 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 ಸೀತಾ ರಾಮ எண்ணீரோ. அந்த ராமநாமத்தை எண்ணி இப்போதே உச்சரித்துக் கொள்ளுங்கள், பிற்காலத்திலே நம்மால் முடியுமோ முடியாமல் போய்விடுமோ என்று ಪುರಂದರದಾಸರು சொல்லுகிறார். மேலும் சொல்லுகிறார், ಆಮಂತ್ರ ಈ ಮಂತ್ರ ಯಾವುದು ಮಂತ್ರಮೂ ಬೇಡ, ராம 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 மந்திர நம்ம ஹத்திர இருவாக, நம்மிடத்திலே ராமநாமம் இருக்கும்போது அந்த மந்திரம் இந்த மந்திரம் என்று எதுக்காக தேடிக்கொண்டு போகிறாய் என்று புரந்தரதாசர் சொல்லுகிறார். இதை தவிர சிவவாக்கிய எனக்கூடிய ஒரு சித்தர் அருமையாக சொல்லுகிறார் ராமநாம மகிமையை. அந்திகாலம் உச்சி மூன்றும் ஆடுகின்ற தீர்த்தமும் சந்திதர்ப்பணங்களும் ஜபங்களும் தவங்களும் சிந்தமேவு ஞானமும் தினம் ஜபிக்கும் மந்திரம் சிந்தை ராம 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 எனும் நாமமே. அந்திகாலம் உச்சி மூன்றும் ஆடுகின்ற தீர்த்தமும் காலை மதியம் அந்தி வேளை ஆகிய 3 வேளைகளிலும் அங்கே திவ்ய கஷேத்திரங்களுக்கெல்லாம் சென்று நீராடினாலும் கூட அதற்கு என்ன பலாபலங்கள் கிடைக்குமோ அப்பேற்பட்ட பலனை ராமநாமத்தின் மூலமாக பெற்றுவிடலாம் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அந்திகாலம் உச்சி மூன்றும் ஆடுகின்ற தீர்த்தமும் சந்திதர்ப்பணங்களும் தபங்களும் ஜபங்களும் இப்படி 3 வேளையும் சந்தியாவந்தனம் பண்ணக்கூடிய பலன்கள் என்ன கிடைக்கிறதோ அந்த பலன்கள் எல்லாம் அந்த ராமநாமத்திலே ஜபம் பண்ணுகிற போது கிடைக்கிறதுன்னு சொல்லுகிறார். தர்ப்பணங்கள் பண்ணுகிறோம், தவங்கள் பண்ணுகிறோம், ஜபங்கள் பண்ணுகிறோம், இந்த புண்ணியங்கள் எல்லாம் ராமநாமத்திலேயே கிடைத்து விடுகிறது என்று சொல்கிறார். சிந்தை மேவி ஞானமும் தினம் ஜபிக்கும் மந்திரம், நம்முடைய அறிவெல்லாம் ராமநாமத்தை சொல்லுகின்ற மாத்திரத்திலேயே அங்கே உயர்ந்து வளர்ந்து விடுகிறது. பேர்பட்ட நாமம் ராம 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 எனும் நாமமே என்று சிவவாக்கிய சித்தர் என்னும் ஒரு சிவனடியா சொல்லுகிறார். இப்படி ஜனங்கள் கொண்டாடுகிறார்கள் ராமநாமத்தை, மகா கவிகள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள், அங்கே சித்தர்கள் எல்லாம் கொண்டாடுகிறார்கள், இப்படி பலரும் கொண்டாடுகிறார்கள். அது மாத்திரமல்ல, தெய்வங்களும் இந்த ராமநாம மகிமையை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் இதற்கு மேல் ராமநாம மகிமை பற்றி நாம் என்ன சொல்ல முடியும்? நமக்கு எல்லோருக்கும் தெரியும், சகசநாமத்திலே வரக்கூடிய ஸ்லோகம் பார்வத்து வாச்சா, பார்வதி உவாச்சா, பார்வதி கேட்கிறாள் பரமேஸ்வரனிடத்திலே, கேனோபாயேன லகுணா விஷ்ணு நாம சகஸ்ரகம் பட்யதே பண்டிதேர் நித்தியம் சோதிமிச்சாயகம் பிரபோ. அப்போதே கேட்டாள், நாமெல்லாம் இந்த சகசநாமத்தை உட்காண்டு வணங்கி சொல்லுவோமோ, இவ்வளவு நீளமாக இருக்கிறதே என்ற சந்தேகம் பார்வதிக்கு வந்தது போலும். ஆகினாலே கேட்டாள். அப்போது பிரபு 1000 நாமத்திற்கு சமமான நாமம் இருக்கிறதா என்று கேட்டாள். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ஸ்ரீராம ராம வரானனே. நீ கேட்டாய இந்த கேள்வி 1000 நாமத்துக்கு சமமான நாமம் ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே. இந்த 1000 நாமத்திற்கும் சமமாக ஏன் ஒரு படி மேலாக ராமநாமம் இருக்கிறது என்று ராமநாமத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறார் அங்கே பரமேஸ்வரனார். அது எதிரியான ராவணனுடைய தம்பி விபீஷணனுக்கும் அடைக்கலம் கொடுத்து அவனுடைய சரணாகதியை ஏற்றுக்கொண்ட பெருமை ராமனையே சேரும். அப்பேற்பட்ட கருணாகரனான ராமனுடைய திருவடியை நாம் தொழுது அவனுடைய அனுகிரகத்தை பெறுவோம். சகதேவ பிரபன்னாய தவா ஸ்மீதிச்சை யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாமி ஏதத் பிரதம் மம. யாராக இருப்பினும் சரணவன சொல்லிக்கொண்டு அடைக்கலம் தெளிவந்தால் அவருக்கு நான் அபயம் தருவேன் என ராமன் கூறுகிறார்.
இந்நன்னாளிலே அவனுடைய நாமத்தை போற்றி மகிழ்வோம். ராமநாமம் சொல்வோம். வாழ்விலே வளம் பெறுவோம். ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம்.